அது ஒண்ணும் இல்லைங்க. இங்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல, நீங்க மட்டும் முக்காடு போட்டிருக்கீங்களே, அதான் நிர்மலா பார்த்தா. ஆமாங்க, இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க மட்டும் என் முக்காடு போட்டுக்கிட்டு என் பொண்ணுக்கு நலுங்கு வச்சு விடுங்க. ஆண்டி, நீங்களும் போய் உங்க பேத்திக்கு சந்தனம் வைங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல நீங்க தான் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் நான் எதுக்கு? ஐயோ ஆண்டி, நீங்களே இப்படி சொல்லிட்டா எப்படி? சந்தனம் வச்சு விட்டா ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. அவளுக்கு உங்க ஆசீர்வாதமும் இருந்தா தானே போற இடத்துல அவ நல்லா இருப்பா. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. பெரியப்பா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. நீயா அடம் பிடிக்காம மரியாதையா வெளியே வரியா, இல்ல உன்னை அடிச்சு வெளியே இழுத்துட்டு வரணுமா? நான் சொன்னது காதுல விழுந்துதா? இல்லைங்க, நான் இப்பயாவது மாப்பிள்ளையோட அம்மாவை கூப்பிடுங்க. சித்தி சடங்கு ஆரம்பிச்சு வச்சாலும் பெத்த தாய் வந்து ஆசீர்வாதம் பண்ணாதானே அது நல்லா இருக்கும். இல்லனா சடங்குக்கே அர்த்தம் இல்ல. ஆண்டி, நீங்க வச்சு விட்டுட்டீங்க, நானும் சித்தியும் வச்சுட்டோம், அவ்வளவுதான். அது வந்து என்னன்னா, அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னதான் உடம்பு சரியில்லாம போனாலும் பெத்த புள்ளியோட சடங்குல கலந்துக்கலனா எப்படி? நீயா மரியாதையா வெளியே வந்துடுறியா, இல்ல உன்னை அடிச்சு வெளியே இழுத்துட்டு வரட்டுமா?
இந்த பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நம்ம தலைமையிலேயே ஏறி உட்காந்துட்டு ஆடுவாங்க. அப்பப்ப இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் ஒழுங்கா போகும். சௌமியா வாமா, வந்து துணியை மாத்திக்கோ. நிர்மலா, அது வந்து நான் போய் இவளை ரூம்ல விட்டுட்டு வந்துடுறேன். மகேந்திரனை எங்க காணோம்? சீக்கிரம் அனுப்பி வையின்னு சொன்னனே. நிர்மலா, ஒரு நிமிஷம். வளையல்காரர் வந்திருக்காரு, அதையும் முடிச்சிட்டு போயிட. வாங்க வாங்க, உள்ள வாங்க. சௌமியாவை அந்த பொண்ணு கொண்டு போய் விட்டுட்டு வா. விட்டு வாங்க வாங்க. நீங்க வாங்க நிர்மலா, வாங்க. துளசி, போய் சௌமியாவை உள்ள விட்டுட்டு வா. வா வா வா, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் கூட அவளை தனியா விட மாட்டீங்க. இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு, கல்யாணம் வர நடக்க போது. இப்பவாது ஃப்ரீயா விடுங்க. மம்மி, இந்த வளையல் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சௌமியா, நீ இங்க ரெஸ்ட் எடுத்துக்கோ. இந்த கல்யாண சடங்கெல்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப தலைவலி ஆயிடும். இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நாங்களாம் வெளியில இருக்கோம். ஓகேவா? வாங்க போலாம். அது எல்லாரும் வெளியில. நான் பக்கத்து ஊர்ல தான் இருக்கேன். எனக்கு இந்த ஊர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த சடங்குல நானும் கலந்துக்கிட்டேன். இங்க பாருங்கம்மா, இந்த கோல்டன் கலரோட சேர்த்து எப்படி இருக்கு? இருமா, நான் ஒரு நல்ல காம்பினேஷன் பண்ணி காட்டுறேன் உனக்கு. நிர்மலா, இங்க பாருமா, என்ன வேணுமோ வாங்கிக்க. அம்மா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? ஒண்ணு ஆகாது, நீ ஒண்ணு கவலைப்படாத. அதான் எல்லாரும் இருக்கோம்ல. நீ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க. உன் புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவன். என் புருஷன் இந்த ஊரு அந்த ஊருன்னு எப்பவுமே சுத்திக்கிட்டு தான் இருப்பாரு. எனக்காக இதை காஷ்மீர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. இதை நீ பூசிக்கிட்டன்னா இன்னும் சிகப்பாயிடுவ. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருப்ப. இந்தா, இதை எடுத்து பூசிக்கோ. எடுத்துக்கமா. இந்தா, நீ முதல்ல உட்காரு. உட்காரு. எங்க உன் கைய கொடு. உனக்கு கல்யாணம் திடீர்னு நிச்சயமாயிட்டதுனால உங்க அம்மா உன் கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு கூட நேரம் இல்லை. பாவம். இந்த மாதிரி நேரத்துல தான் அக்கம் பக்கத்துக்காரங்க உதவியா இருப்பாங்க. இங்க பாரு, கல்யாணம்னா என்னன்னு நான் உனக்கு சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையே மாறி போயிடும். அதுல ஒரு சில பேர் கல்யாணமே பண்ணிக்க கூடாது. இன்னும் சில பேரோட விதியில கல்யாணங்கிறதே இருக்காது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சு போறதில்ல.
கடவுள் அவங்களுக்கும் இன்னொரு உலகத்தை படைச்சிருக்காரு. இது பாருங்க, அழகா இருக்குல்ல? அம்மா இது எப்படி இருக்கு? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத பாருங்க, நான் இப்ப வந்துடுறேன். உண்மையிலேயே உன் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. இவ்வளவுலாம் நடந்து கூட உன் பொண்ணு அவங்க ஏத்துக்கிட்டாங்க பாரு. இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆமாமா, நீங்க சொல்றது கூட உண்மைதான். நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க, போய் வளையல் பாருங்க போங்க. சரி. ஆண்டி, எதுக்காக சில பேர் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? அப்புறம் இந்த இன்னொரு உலகத்துக்கு என்ன அர்த்தம்? கல்யாணம் மட்டுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயம் கிடையாது. அதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் முக்கியமானதெல்லாம் இருக்கு. சில பேரோட விதியில வேற எழுதப்பட்டிருக்கும். கல்யாணத்தை விட அது நல்ல விஷயமா இருக்கலாம். அது என்னன்னு நான் உனக்கு சொல்றேன். ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். அவங்களுக்கு குழந்தைங்க பிறக்கும். அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சௌமியா, அம்மா, சௌமியா, நீ இன்னும் குளிக்கலையாமா? போ, போய் குளி போ. அம்மா, இந்த ஆண்டி இவங்க நம்ம பக்கத்து ஊர்ல இருக்காங்களா? எனக்கு சந்தனம் பூசுறதுக்காக வந்திருக்காங்க. அப்புறம் கல்யாணம்னா என்னங்கிறத பத்தியும் என்கிட்ட இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் கேட்டுட்டு இருந்தேன். இங்க பாரு, நீ போய் முதல்ல குளிச்சிட்டு வா. கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னாலும் நீ அம்மா கிட்ட கேளு. போயிட்டு வா. சரிம்மா. யார் நீ? உன் வீட்டுக்கு பின்னாடி தான் நான் இருக்கேன். பக்கத்து தெருவுல கடைசி வீடு. நான் ரஞ்சித்தோட மனைவி. சில ரகசியங்களை ரகசியமாவே இருக்க விடு. நீ என்ன நினைச்ச? எத்தனை பேர்ல உன்னை கண்டுபிடிக்க மாட்டேனா? நீ எந்த ரூபத்துல இங்க வந்தாலும் என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சௌமியா பிறந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு உன் நிழல நினைச்சா கூட பயமா இருக்கு. நீ எப்ப வந்து என் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவியோங்கிற பயத்திலேயே நான் இருக்கேன். எப்பவுமே சௌமியாவை நீ ஒரு வெறியோடு தேடிக்கிட்டு இருப்ப. உன்னோட நிழல் உன்னோட கொலுசு சத்தம், உன்னோட இந்த முக்காடு, உன்னோட நடு, இப்படி உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயத்த மட்டும் கவனமா கேட்டுக்கோ. என்னோட பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டுறாத.
அது நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி நான் அவளை எதுவும் செய்ய போறதில்ல. நான் அவளுக்கு அவளோட ரகசியத்தை தான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நான் கூப்பிடாமலே அவளே என் கூட கிளம்பி வந்துருவா. அப்படின்னா என் பொண்ணை குழப்பி கூட்டிட்டு போலான்னு தான் நீங்க வந்திருக்கியா? இப்ப நீதான் அவளை குழப்பிக்கிட்டு இருக்க. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? போன இடத்துல உன் பொண்ணோட ரகசியம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. இல்ல, அப்படி என்னைக்கும் நடக்காது. அந்த மாதிரி நடக்க நான் விடவே மாட்டேன். அது கண்டிப்பா உன்னால முடியாது. உன் பொண்ணையும் அபசகுணம் பிடிச்சவன்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ சொல்லு? அவளை கல்லாலேயே அடிச்சு கொன்னுடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், அவளை நீ என் கூட அனுப்பி வச்சிரு. அவளை நான் மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எடுத்து சொல்லிடு. அவ வாழ்க்கைய அவ வாழறதுக்காக ஓடி போயிட்டான்னு சொல்லு. அத பாக்குறவங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. நீ இத்தனை வருஷமா சௌமியாக்கு ஒரு கவசமா இருந்திருக்க. இத்தனை நாளும் அவளை நீ காப்பாத்திட்டு வந்திருக்க. அப்படி இத்தனை நாள் அவளை பாதுகாத்துட்டு இன்னைக்கு உன் கையாலேயே அவளை கிணத்துல தள்ளிவிட போற இல்ல? அவளை நீ என் கூடவே அனுப்பி வச்சிரு. என்னால மட்டும்தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். நீ சுயநலவாதியா இருக்காத. நான் சுயநலவாதி இல்ல. என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக தான் நான் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா நான் அவளுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. சின்ன வயசுல கூட நான் அவளை மணப்பெண் கோலத்துல உட்கார விடல. கல்யாணம், குடும்பம், குழந்தை இந்த மாதிரி எந்த ஒரு கனவையுமே என் பொண்ணை நான் காண விடல. ஆனா இன்னைக்கு என் சௌமியா அந்த அருண் கூட சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு அந்த பையன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு எந்த நிலைமையில எப்படி இருந்தாலும் நிச்சயமா அந்த பையன் ஏத்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணுக்குன்னு ஒரு குடும்பம் கிடைக்கும். அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. எனக்கு கூட அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஒரே ஒரு வாய்ப்பு கூட, ஒரே ஒரு வாய்ப்பு. இது உன்னோட தப்பு கணக்கு. உண்மை என்னன்னு தெரிய வந்துச்சுன்னா அவ புகுந்த விட்டு ஆளுங்க அவளை அன்னைக்கே கொன்னு போட்டுருவாங்க. இல்ல அவளை வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. இல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அப்படித்தான் நடக்க போகுது. 2 நாளுக்கு மேல உன் பொண்ணால அந்த வீட்டுல இருக்க முடியாது. நம்ம கும்பிடுற தெய்வத்தால எப்பவுமே நமக்கு துணையா கூடவே இருக்க முடியாது. அதனாலதான் அவ தாயை படிச்சிருக்கா. அந்த தாய்க்குள்ள இருக்கிற பாசம், அந்த பாசத்தோடைய சக்தி, தைரியத்தோட நிறைய நம்பிக்கையும் கொடுத்திருக்கு. பெத்த பிள்ளைங்களை எல்லா வகையிலயும் அது காப்பாத்தும். அந்த மாதிரி ஒரு தாய் தான் நானும். அதே சக்தி, அதே நம்பிக்கையோட நான் சொல்றேன், என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. சரி, என்கிட்டயே சவால் விடுறியா? உன் பொண்ணு 21 நாள் புகுந்த வீட்டுல இருந்துட்டான்னா அதுக்கப்புறம் நான் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஒருவேளை அந்த 21 நாளுக்குள்ள அவளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உன் பொண்ணு எனக்கு சொந்தமாயிடுவா. அதுக்கப்புறம் நீ எதுவும் பேசக்கூடாது, எங்களுக்கு நடுவுல வரவும் கூடாது. என்ன இப்ப உன்னோட நம்பிக்கை எங்க போச்சு? உன் பொண்ணால 21 நாள் புகுந்த வீட்டுல இருக்க முடியுமா முடியாதான்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. அதனாலதான் சொல்றேன், நான் சொல்றத ஒத்துக்கோ. நான் அவளுக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். அதுதான் அவளுக்கு நல்லது.